ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2-3 நாளும் சும்மா சிம்பிளான சமையல் தான், அதனால தான் எடுத்துருக்கலாம். சரி, டக்குன்னு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தனால எடுக்காமல் போயிட்டேன். சாப்பாடு பொரியலுங்க, ரசம் இந்த மாதிரி வச்சுருந்தால அப்படியே போயிட்டேன். வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. பெருமான் முருகப்பெருமான் இன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள், அற்புதமான நாள். நமக்கும் அந்த அனுகிரகத்தை வாங்கிறது, அந்த சக்தியை வாங்கிறது அந்த சிவன்கிட்ட இருந்து நம்ம அந்த அருளை ஒரே ஒரு துளி நமக்கு கிடைக்குமா, ஒரு துளி அவர் பக்கத்தில் போயிடும்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு மக்களும் அவர் படைத்த அனைத்து உயிர்கள், ஜீவராசிகள் அனைத்து உயிர்களுமே இயங்குகிற நாள் இன்றைய நாள். ஒவ்வொரு நாளும் இருக்குது. இன்றைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். இதில் நம்ம பக்தி ஆகிடும்களா, இந்த இடத்துல இந்த பூஜை செஞ்சு அப்படியா, இந்த இடத்துல இப்படி நடந்து போனால் நமக்கு கடவுளோட அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கின்ற நாட்கள். என்ற கோடான கோடி மக்கள் தவம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனைத்து நம்ம சித்தர்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த சிவபெருமான் மூலிமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக் கொள்கிறோம்ப. இன்றைக்கு என்ன ஒரு ரொம்ப விசேஷமான நாள்ன்றது, நேற்று நம்ம செய்கிற பொருளுக்கு அனைத்துக்குமே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டுங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளை யாருமே இது இப்படியா அது இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடாது இல்லைங்களா. ஆனால் ஆயிலும் நம்ம ஹேர் பேக்கு செஞ்சுருக்கிற சிவுகா மூலிமா மற்ற 9 ப்ராடக்ட் அதில் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிற ப்ராடக்ட் மூலிமா நமக்கு ஆயிலுக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு 19 வகை பொருள் போட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி, அது 1 வருஷம் ஆயிடுச்சு நான் கொடுத்துட்டே இருக்கேன். தீர்ந்துடுச்சு, மறுபடியும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு அதாவது அது டெஸ்ட்டு பண்ணி நமக்கு அந்த டெஸ்ட் மூலிமா நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்திக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது வாங்கிட்டோம்ப. இனிமேல் நம்ம ஒவ்வொரு பொருளும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒரு சின்னது இல்லை, நமக்கு எல்லாமே நம்ம செய்கிறது அனைத்துமே பெரிய பெரிய ஒரு சாதனைன்னு நினச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ காலம் ஆகிட்டு, இதுக்கப்புறமா நம்ம யூடியூப் மூலமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அது எல்லாமே நமக்கு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்கிற பொருளுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்களே அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தோடு செய்கிறோம்ப. சரி, இப்போ தேன், மலை தேனுங்க, 1 லிட்ரு. இது 1 லிட்ரு தேன் வாங்க. நம்ம தெரிஞ்ச அக்கா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எப்போ இந்த தனலட்சுமிக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப நாளாக, அவங்க ஏற்காடு போகும்போது, கொல்லிமலை போகும்போது கேட்டே இருப்பேன். இந்த அண்ணா வெளியில் போவார், அப்போ நான் கேட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்து தரேன் இருமான்னாங்க. அப்புறம் கொல்லிமலை போகும்போது வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இது அங்கே ஃபார்மில் அவங்க விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து எங்கிட்ட 1 ரூபா வாங்கலைங்க. எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போ, இல்லைங்க காசு கொடுக்குறதா இருந்தால் இங்கேயே வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எந்த பொருளுக்குமே அவங்க பைசா, எனக்கு ஏதாவது கடைக்கு சும்மா உக்காந்துட்டு போகிறதுக்கே எனக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணிவிட்டு அவங்க நடந்து எனக்கு அதில் இந்த வேர்க்கடலை சாக்லேட்டு எதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, வர்க்கி பிஸ்கட்டு கொடுத்துட்டு தாங்க போவாங்க. அவங்க வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு வந்தால் எனக்கும் வாங்கிடுறது. எது வாங்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி குணப்படுத்துவங்களெல்லாம் எங்கெங்க. இப்போ நம்ம 10 ரூபா ஒருத்தருக்கு செஞ்சால் தான் நமக்கு 1 ரூபா செய்கிறதுக்கு யோசனை பண்ணுறாங்க.
சில பேர் அதுவும் செய்கிறதில்ல. இப்போது அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளை தேடி அதுதான் இதெல்லாமே வந்து கடவுள் இருக்கார். நம்ம இந்த முன்ஜென்மா கர்மா, முன்ஜென்ம வினைகள் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சேருன்றாங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பாட்டி செஞ்சு தாங்க இன்றைக்கி வந்து என்னை காப்பாற்றிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு தீமைகளும் செய்யலை. அப்படி செஞ்சுருந்தாலும் கடவுள் என்னை வந்து என்ன தண்டனை கொடுக்குறாரா ஏற்றுக்கிறேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அதெல்லாமே ஒரு மக்கள் இன்னுமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி குணப்படுத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அப்பா, தாத்தா, பாட்டி செய்கிற நன்மைகள் மூலிமா தான் நமக்கு தேடி வந்து இதெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா? இது அவங்க தாங்க வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி அற்புதமான நமக்கு வரலட்சுமி, தனலட்சுமி, அந்த மாதிரி நெல்லிக்காய் இது வந்து 1 கேஜிக்கு 1 கிலோ. நமக்கு தெரிஞ்ச அக்கா தான். நம்ம கடையான வந்து பூண்டு வியாபாரம் செய்வாங்க. அவங்க கடையில் வாங்கினா அதிக ரேட்டு. இன்னும் நம்ம பறிக்கிறவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய இது இப்போ சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு இது காட்டுறதுக்கோசரம் தான். இப்போ இதை நான் தொடச்சி இந்த 1 கிலோ காயை வந்து தொடச்சி தேன் ஊற்றி நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் செஞ்சு இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணுறது இல்லைங்களா? இதை மரத்தில் இருந்து அப்படியே உளிக்க எடுத்தது தான் அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து. துணியில் போட்டு நல்லா இப்போ காட்டன் போட்டு, இந்த காட்டன் இது தெரியும் இல்லைங்களா? ரேஷன் கடை இது போட்டு நல்லா இப்போ தொடச்சிட்டு அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து இதில் பாதி தேன் ஊற்றி தேன் நெல்லிக்காய் பண்ணி இதில் 2-3 பார்சல் போகுது. ஒன்று இந்த நெய் இது தேன் வாங்கி கொடுத்தவங்களுக்கு, இன்னொன்று எங்கள் பேர குழந்தைங்களுக்கு 2 இடத்துக்கு போகுது. இது 3ஆக செய்கிறேன். இன்னும் இந்த மரத்துக்கரக்கிட்டே சொல்லியிருக்கிறேன் ஒரு 5 கிலோவுக்கு. ஏன்னா ஆயிலுக்கு வேணும். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு பொடி செய்யணும். அதுக்கோசரம் நான் வந்து பொடி செஞ்சு வச்சுட்டு தான் எல்லா இதுக்குமே வந்து இப்போ புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது, தக்காளி இல்லை அப்படின்னும் போது 1 ஸ்பூன் அள்ளி போட்டுருவேன் நான். எல்லா பொருளுக்குமே நான்வெஜ் செஞ்சால் கூட எடுத்து 1 ஸ்பூன் அள்ளி போடுவேன். எனக்கு ரொம்ப அது வந்து நம்ம மற்ற பொருளை வந்து சேர்த்து சாப்பிட்றத விட இது சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமாக எனக்கு இருக்குது. உடம்பு எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து அற்புதமான நமக்கு கனி இல்லைங்களா? அந்த அளவுக்கு இது மருத்துவ குணங்கள் இருக்கிற பழங்கள் இது நமக்கு கிடைக்கிறது இந்த சீசனில் தான் கிடைக்கும். இந்த சீசனில் கிடைக்கும்போது நம்ம நிறையா வாங்கி பதப்படுத்தி வச்சுக்கணும். இது நான் அவர்கிட்ட ஒரு 5 கிலோ சொல்லியிருக்கிறேன் அந்த அக்கா கிட்டேயே. அவங்க மரத்துலேருந்து எனக்கு தெரியல, சரி அவங்க இது பண்ணாங்க, நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் 1 கிலோ வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மறுபடியும் அவங்ககிட்டே ஒரு 5 கிலோவுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். இது வந்து பொடி போடுறதுக்கு, தேங்காயில் போடுறதுக்கு காய வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வகை இதில் நம்ம இதில் எலுமிச்சம்பழத்தில் செய்யணும். அடுத்தது வந்து கீரை என்ன கீரைன்னு கண்டுபிடிங்க. ஒன்றும் இல்லை, இது காம்பு மட்டும் அந்த சின்ன சின்ன வேர்க்கலை மட்டும் கிள்ளி போட்டு அப்படியே வச்சுருக்கிறேங்க. இது வந்து வெந்தயக்கீரை தான். இது பொடி செய்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து வெயிலில் போடல, தண்ணியில் நல்லா அந்த இதை மட்டும் வேர் மட்டும் கிள்ளிட்டு தண்ணியில் ஒரு 4 தாட்டி மண் தான் இதில் மேக்ஸிமம் பயங்கரமாக மண் இருக்கும். மண் இருந்ததை நல்லா அழைச்சி 2 நைட்லேயே அப்படியே, ஏன்னா பகல்லையும் நேற்று ஒரு நாள் தான் அப்படியே இந்த இதில் காட்டனில் போட்டு போயிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து எங்கள் பையனுக்கு வந்து பொடி செஞ்சு கொடுக்கறதுக்கு, இதுவும் அந்த கீரையும் வந்து அந்த அக்காக்கிட்டே தான் கேட்டிருக்குறேங்க. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம பொடி பண்ணி இது பேக்கெட்டு நம்ம சேல்ஸ் போடுறதுக்கு அவங்க தோட்டக்காரர்கிட்டே எனக்கு ஒரு 20 கட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்க அப்படின்னுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம உருப்படியாக ஒரு வேலை செய்யலாம் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொடி ஐட்டங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க. இன்றைய வந்து நமக்கு உணவு, காலை உணவு டிகர்ஷன் குடிச்சிட்டேன்.
புடலங்காய், பீர்க்கங்காய் இது சீவி மேலே இருக்கிற இந்த பச்சை தோலை வந்து சீவி எடுத்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆயிலில் போடுறதுக்கு தாங்க. நெவல்லே காய் போட்டு நேற்று இது காய் வந்து குழம்பு செஞ்சேன். அப்போ வந்து எடுத்து வெயில் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். இது வெயில்ன்ற வீட்டில் நெவல்லே அது பாருங்க எவ்வளோ சத்தம் வருது பார்த்தீங்களா? இல்லை தான் நெவலில் வெயிலில் வந்து அந்த அளவுக்கு தாளிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து நம்ம இப்போ சுரண்டி மேலே இருக்கிற பச்சை ஃபுல்லாக அதில் போட்டு போயிடுவோம். இது பொரியல் பண்ணி கொஞ்சோண்டு நேற்று வச்சு சாதம் இருக்குது போட்டு கரைச்சி இன்றைக்கி காலையில் டிஃபன்னு இது தான். இந்த கிழங்கு வந்து 2 கிழங்கு இருக்குது, மரவள்ளி அதாவது குச்சி கிழங்கு. இதை வேவடித்து எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்டுங்களுக்கு மத்தியானம் கொடுக்கறதுக்கு. நைட்டு வந்து பழங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஒரு நேரமாவது நம்ம கடவுளுக்கோசரம் ஒரே ஒரு நேரம் அந்த பழத்தை சாப்பிட்டு நைட்டு டிஃபன் இல்லாமல் இருக்கலான்னு நம்ம கடவுளுக்கு இத்தனை நாளில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லலாம் அவருக்கு. ஏன்னா அவர் நம்மளை படைத்த கடவுள் சிவபெருமான். இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறவரும் அவர் தான். எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா நன்மைகளும் அவங்கவுங்க வாழ்கிறத பொறுத்து அவங்கள வாழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம வந்து அவருக்கு இன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்கோசரம் ஒரு நேரம் இத்தனையும் இந்த காயும் கொட்டிக்கிற கிழங்கும் கொட்டிக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காயை சீவி பொரியல் பண்ணால் எடுத்துகிட்டு போயிட்டு ஷேர் பண்ணிக்குவேன் அவங்களுக்கு. இந்த கிழங்கு மேக்ஸிமம் நான் சாப்பிடுவேன் முந்தி. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு என்ன உடம்பு கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால வந்து ஃப்ரெண்டுங்களுக்கு இதை வந்து ஒரு 4 பேர் உட்காரவங்க கூட்டணி, நல்லா 5 பேர் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணிக்குவோம் மதியானம். அவ்வளோதான். இன்றைய சாப்பாடு உணவுகளை வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த காய் இந்த கிழங்கு நைட்டு வந்து சாமிக்கு வச்சுருக்கிற வாழைப்பழம் வந்து இருக்குது, 3 பழம் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு பழம் அங்கே கடையில் ஒரு 2 பழம் இருக்குது, ஷேர் பண்ணிக்குவாங்க. தனக்கு கொடுத்தது பச்சை வாழை 2 பழம் இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கடையில் ஷேர் பண்ணிக்குவேன் இருக்கிற பழமெல்லாம். நைட்டு வந்து இந்த 2 பனானா சாப்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் வந்து குறைஞ்சது இன்றைக்கி 1 மணி வரைக்கும் ஒரு 2 மணி வரைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நான் தூங்குறதுக்கு 2 மணி எப்போவுமே ரெகுலராக நம்ம ஐயா கேலகிசிதர் மந்திரம் சொல்லிவிட்டு படுக்கிறதுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அவர் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உக்காந்துட்டு நான் அவரோட எல்லா பக்தர்களும் எப்படி வேண்டிட்டுருக்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து அது பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கு மேலே தான் எனக்கு தூக்கம் வந்தால் தூங்குவோங்க. அந்த மாதிரி டைப்பில் இப்போ ஓடிட்டுருக்குது நம்ம எண்ணங்கள் மனசுக்குள்ள எல்லாமே. இன்றைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால இது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமான இருக்குது. ஏன்னா சிவன் ராத்திரி நான் அப்பா இருக்கும்போதெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே சிவன் ராத்திரி எல்லாம் மாதேஸ்வரம் கோயிலில் இருப்பார். நேற்று நைட்டே போயிடுவாங்க. போயிட்டு நடப்பாதை போயிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கீழே இன்றைக்கி வந்து விநாயகருக்கு தேங்காய் பழம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கடலப்பொரி இந்த மிக்சர் கலந்து கொடுப்பாரு. அப்புறம் இந்த வெல்லம் அங்கேருந்து அச்சு வெல்லம் வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் கலந்து கொடுப்பாங்க எல்லாருக்குமே கூப்பிட்டு. அப்புறம் நைட் ஃபுல்லாக வந்து ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து சிவன் ராத்திரியில் வந்து ட்ராமா தெருக்கூத்து விட்டுருவாங்க. அது வரலாறை வச்சு தெருக்கூத்து நடக்கும், சாமிகள் வரலாறை பொறுத்து. அப்போ விடிய விடிய தூங்காமல் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி இந்த தானியங்கள் விளைஞ்ச தானியங்கள் எல்லாமே சிவன் ராத்திரிக்கு வச்சு சிவனுக்கு படைப்பாங்க. உப்பு இல்லாமல் வேக வச்சு எல்லாம் இப்போ காலையிலே எந்திரிச்சு எல்லாம் ஊற போட்டு போயிடுவாங்க வேலைக்கு, காட்டு வேலைங்களுக்கு, தோட்டத்துக்கு ஊற போட்டு குளிச்சுட்டு ஊற போட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு 4 மணிக்கு எல்லாம் இப்போ எல்லாம் எல்லார் வீட்லையுமே வந்து கேஸ் வந்துருச்சு. அப்போ எல்லாம் அடுப்பு முட்டை போட்டு வேக வைப்பாங்க. இப்போ வந்து கேஸ் வந்ததுனால எல்லாருமே விறகடுப்பு யாரும் ஏதோ ஒருத்தர் வெளியில் வச்சு சமைப்பாங்க. அது வேக வச்சவே அந்த தானியங்கள், அதாவது வந்து கொள்ளு, அவரைக்கொட்டை,
தட்டைப்பயிறு, தள்ளங்காயன்றது, பாசிப்பருப்பு. இதில் ஒரு 5 வகை இது நரி பயறுன்னுவாங்க. ஒரு 5 வகையான பருப்பு தானியங்கள் போட்டு எல்லாமே போட்டு வேக வச்சு உப்பு இல்லாமல் சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க சிவனுக்கு படைக்கிறதுக்கு. மீதி பருப்பை எடுத்து வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா ஆட்டி, இது இப்போல்லாம் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்காயும் போட்டு உருண்டை, அவங்களுக்கு நைட்டு டிஃபன் அது தாங்க. சாப்பிட்டு போயிட்டு தெற்குத்து பார்க்க உட்காருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்த காலமெல்லாம் அதில் நம்ம குட்டியோண்டு பிள்ளைங்களாம் இருக்கோம்ப போயிட்டு உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போயிடுச்சு. ஆனால் இப்போயும் தெருக்கூத்தெல்லாம் விடுறாங்க, கிராமத்தில் நடக்கும், பார்க்குறாங்க. டிவிலையும் இப்போ நிறைய பேர் டிவியில் உட்காந்து சாமியோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன பாக்கியம் கொடுத்துருக்குறாரோ அதை நினச்சி சந்தோஷப்பட்டு நைட்டு அவருக்கு நன்றி சொல்லாங்க. பாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நன்றிங்க, கோடான கோடி நன்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சேன்னா. பாய். ஓம் ஸ்ரீ கலைக்க சித்தர் நமோ நமக நமோ நமக நமோ நமக.